இந்தியாவினுடைய மேற்கு வங்க மாநிலத்திலே அந்த மாநிலத்தினுடைய தலைநகரம் கொல்கத்தாவிலே ஒரு மிலேச்சைத்தனமான மிக மோசமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா முழுவதும், அதாவது நாடு தழுவிய ரீதியிலே அந்த நாட்டினுடைய அரச மற்றும் தனியார் துறை வைத்தியர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டம் காரணமாக இந்திய அளவிலே மக்கள் மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே அந்த மோசமான சம்பவம் என்ன, அந்த சம்பவத்தின் பின்னால் இருப்பவர்கள் யார், அந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு எவ்வாறான முயற்சிகள் எடுக்கப்பட்டன, இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த மாநிலத்தினுடைய அரசு பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு கோஷங்கள் மற்றும் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த விடயங்கள் குறித்து தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் டு சார். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். இந்தியாவினுடைய மேற்கு வங்க மாநிலத்திலே அந்த மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கின்ற கொல்கத்தா அல்லது கல்கத்தா என்கின்ற நகரத்திலே மிக முக்கியமான நகரங்களிலே ஒன்று இந்தியாவிலே. இந்த நகரத்திலே இருக்கின்ற ஆர்ஜி கர் என்கின்ற தனியார் வைத்தியசாலையிலே கடந்த 9ஆம் திகதி அல்லது 8ஆம் திகதி நள்ளிரவிலே 31 வயதான இளம் மருத்துவர் இளம் பெண் மருத்துவர் மிக மிக மிலேச்சைத்தனமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர் அங்கே அந்த வைத்தியசாலை வளாகத்திலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற நிலைமையிலே இந்தியா முழுவதும் இந்த சம்பவத்தை கண்டித்து இந்த சம்பவத்திற்கு நீதி கோரி அரச மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் பணிபுரிகின்ற வைத்தியர்கள் நாடு தழுவிய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேற்று சனிக்கிழமை காலை 6 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம், இந்த வைத்தியர்களுடைய போராட்டம் என்பது இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரை நீடித்திருக்கின்றது. எனினும் அது முடிவுக்கு வரவில்லை என்று கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக வைத்தியர்கள் அங்கே பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மிக அத்தியாவசியமான சத்திர சிகிச்சைகள் மற்றும் சிகிச்சைகள் தவிர்ந்த மற்ற அனைத்து விடயங்களையும் அனைத்து சேவைகளையும் வைத்தியர்கள் புறக்கணித்திருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே இந்திய அளவிலே அல்லது நாடு தழுவிய ரீதியிலே பொதுமக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த 8ஆம் திகதி அல்லது 9ஆம் திகதி நடைபெற்ற சம்பவம் என்ன என்று பார்க்க போனால், இந்த ஆர்ஜி கர் என்கின்ற கொல்கத்தா நகரத்திலே இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனையிலே 31 வயதான இளம் பயிற்சி பெண் மருத்துவர் அவருடைய வைத்தியசாலை, அவர் பணிபுரிந்த வைத்தியசாலையிலே இருக்கின்ற ஒரு கருத்தரங்கு மண்டபத்திலே அவர் இரவு உணவருந்தி விட்டு அந்த மண்டபத்திலேயே சற்று அசந்து தூங்கி கொண்டிருந்த நிலைமையிலே அந்த வைத்தியசாலைக்குள்ளே ஒரு தொண்டர் பணியாளராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு திரிந்த ஒரு குற்றவாளி அந்த பெண் மருத்துவரை மிக மோசமான முறையிலே பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்திருக்கின்றார். இதுதான் அந்த மிக மோசமான அல்லது மிலேச்சைத்தனமான சம்பவம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து, இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்த சம்பவத்துக்கு நீதி கோரி இந்திய அளவிலே மருத்துவர்கள், இந்தியாவினுடைய மருத்துவர் சங்கங்கள் இணைந்து இந்தியாவினுடைய மருத்துவர் சங்கங்களுடைய ஒழுங்கமைப்பிலே இந்த போராட்டம் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறு 31 வயதான இளம் பெண் மருத்துவர் மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம், அதனைத் தொடர்ந்து அதற்காக நீதி கோரி வைத்தியர்கள் மேற்கொள்கின்ற போராட்டம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஆர்ஜி கர் என்கின்ற அந்த வைத்தியசாலை வளாகத்திற்குள்ளே கடந்த 14ஆம் திகதி இரவு மிக மிக பெரிய வன்முறை கும்பல் ஒன்று புகுந்திருக்கின்றது. போலீசாருடைய தகவல்களின் பிரகாரம் சுமார் 7000 பேர் வரை அந்த வன்முறை கும்பலிலே உள்ளடங்கி இருந்ததாக கூறப்படுகின்றது. அந்த வன்முறை கும்பல் அந்த வைத்தியசாலைக்குள்ளே நுழைந்து இந்த பெண் வைத்தியர் படுகொலை செய்யப்பட்ட அந்த கருத்தரங்கு மண்டபத்தை தேடி அலைந்து இறுதியிலே அதை கண்டுபிடிக்க முடியாத சூழலிலே அந்த வைத்தியசாலையினுடைய 2வது மாடியிலே இருக்கின்ற ஒரு கட்டிடத்தை அவர்கள் மிக மோசமாக சேதப்படுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த விவகாரம் நீதிமன்றத்திலே இருக்கின்ற உயர் நீதிமன்றத்திலே இருக்கின்ற நிலைமையிலே
இந்த பெண் வைத்தியர் படுகொலையோடு தொடர்புடைய சான்றாதாரங்களை அளிக்கும் நோக்கத்தோடு தான் இந்த வன்முறை கும்பல் என்பது வைத்தியசாலைக்குள்ளே நுழைந்து அந்த பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட அல்லது படுகொலை செய்யப்பட்ட அந்த இடத்தில் இருக்கின்ற தடயங்களை அளிப்பதை நோக்கமாக கொண்டு வன்முறையில் ஈடுபட்டதாக நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே உயர் நீதிமன்றம் அந்த பெண் வைத்தியர் கொலையோடு தொடர்புடைய எந்த விதமான சான்றாதாரங்களும் அளிக்கப்படவில்லை என்பது தொடர்பிலே உரிய புகைப்படங்கள் மற்றும் ஆவணங்கள் ரீதியான நிரூபணத்தை, அந்த ஆதாரங்கள் அல்லது அந்த கொலையோடு தொடர்புடைய சான்றாதாரங்கள் சாட்சியங்கள் அளிக்கப்படவில்லை என்பதை நிரூபிக்கும் வகையிலே நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பணித்திருக்கின்றது. இந்த நிலைமையிலே அரசு தரப்பு சட்டத்தரணி இந்த வழக்கோடு தொடர்புடைய இந்த பெண் வைத்தியர் கொலையோடு தொடர்புடைய அரசு தரப்பு சட்டத்தரணி குறிப்பிடுகின்ற போது இந்த வன்முறை கும்பலை போலீசார் கட்டுப்படுத்த முயற்சி செய்ததாகவும் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் தடியடி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் இவை எல்லாவற்றையும் கடந்து அந்த வன்முறை கும்பல் அங்கே வைத்தியசாலைக்குள்ளே நுழைந்து போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதோடு அந்த வைத்தியசாலை வளாகத்திற்குள்ளே நுழைந்து அந்த வைத்தியசாலை கட்டிடத்தினே 2வது மாடியை சேதப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது. அதேவேளை இந்த வழக்கிலே அந்த பெண் வைத்தியர் சார்பாக ஆஜராகி இருக்கின்ற சட்டத்தரணி குறிப்பிடுகின்ற போது இந்த வன்முறை கும்பல் என்பது திட்டமிட்டு அந்த கொலையோடு தொடர்புடைய சான்றாதாரங்களை அல்லது சாட்சியங்களை அளிப்பதை நோக்கமாக கொண்டு யாரோ ஒருவரால் தூண்டிவிடப்பட்டதாக இருக்கும் என்று அவர் கூறுகின்றார். அதேபோலே அவர்கள் அந்த வைத்தியசாலை கட்டடத்திற்குள்ளே நுழைந்து அந்த பெண் வைத்தியர் கொல்லப்பட்ட அந்த கருத்தரங்கு மண்டபத்தை கண்டுபிடித்து அதனை அழிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை, ஏனென்று சொன்னால் அது 3வது மாடியிலே இருந்த நிலையிலே அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத சூழலிலே 2வது மாடியை தான் அவர்கள் சேதப்படுத்தி விட்டு சென்றதாக கூறப்படுகின்றது. இது வழக்கோடு தொடர்புடைய ஒரு விடயமாக இருக்கின்ற நிலைமையிலே மறுபக்கம் இந்த விடயத்திலே உயர்நீதிமன்றம் கொல்கத்தாவினுடைய போலீசார் விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லியும் இந்த வழக்கை சிபிஐயிடம் மத்திய புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைக்குமாறு கூறியதற்கிணங்க சிபிஐ இந்த விடயத்திலே இந்த கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய வழக்கு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது. சுமார் 19 பேர் வரையில் அங்கே கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே போல அந்த ஆர்ஜி கர் என்கின்ற வைத்தியசாலை, அந்த தனியார் வைத்தியசாலையினுடைய பொறுப்பதிகாரி அல்லது அதிபர் தன்னுடைய பணியை ராஜினாமா செய்திருக்கின்ற நிலைமையிலே அவரிடம் 3 நாட்கள் தொடர்ச்சியாக விசாரணைகளை சிபிஐ மேற்கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில் இந்த மேற்கு வங்கத்தினுடைய அரசாங்கம், அதாவது மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்றும் இந்த விடயத்திலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலையிட வேண்டும் என்று கோரியும் இந்த மேற்கு வங்க மாநிலத்திலே மிகப்பெரிய போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக வைத்தியர்களுடைய போராட்டம் அல்லது வைத்தியர்களுடைய பணிப்புறக்கணிப்பு போராட்டம் என்பது இந்திய அளவிலே மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலைமையிலே உண்மையிலேயே இந்த பெண் வைத்தியர் படுகொலைக்கு அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட மிக மோசமான அல்லது விலைச்சேத்தனமான பாலியல் துன்புறுத்தல்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்திய மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய பதிவுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.